தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது சமூகத்தில் அனைத்து துறைகளிலும் அதிகரித்து வரும் சூழலில் அத்தகைய செயல் விவசாயத்திலும் தற்போது புதுமையை கண்டு வருகின்றது. அதற்கு ஒரு உதாரணமாக தற்பொழுது செடியிலிருந்து கடலையை பிரித்தெடுக்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளனர் மதுரையைச் சேர்ந்த விவசாயி ஆர்வலர் ஒருவர். மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில். 10ஆம் வகுப்பு வரையே படித்த இவர் லேத் பட்டறை வைத்து தொழில் செய்து வருகிறார். விவசாயம் செய்ய நிலம் இல்லாத போதும் விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தினால் இத்தொழிலை எளிமையாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நெல் நாற்று பயிரிடுவதற்கு, உளுந்து விளைவிப்பதற்கு என புதிய கருவிகளை உருவாக்கி வருகிறார். தற்போது வேர்க்கடலையை செடியில் இருந்து பிரித்தெடுக்கும் கருவியை கண்டுபிடித்துள்ளார். ஒரு நண்பர் ஒருத்தர் கடலை விவசாயம் போட்டு ஆள் பற்றாக்குறையினால ரொம்ப பாதிப்படைஞ்சார். அவர் என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டார். சரி, நானும் இதை செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவருக்காண்டி ஒரு கடலை செடியிலேருந்து கடலையை தனியாக பிரிக்கிற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு எளிய வகையில் ஒரு விவசாயிக்கு போய் கிடைக்கிற மாதிரி ஒரு இயந்திரத்தை பண்ணேன். அது நல்ல விதமாக வந்திருக்கு. சுமார் ஒரு 10 பேர் செய்கிற வேலையை இந்த ஒரு இயந்திரம் சிம்பிளாக பண்ணிடுது. இது என்னோடய 32வது கண்டுபிடிப்பு. மிகவும் எளிமையான முறையில் சைக்கிள் ரிம் மோட்டார் பொருத்தி வடிவமைக்கப்பட்ட இந்த இயந்திரத்திற்கு குறைந்த அளவே மின்சாரம் தேவைப்படுகிறது. இந்த கருவி விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கடலை போடுவோம்னு ஒரு ஆசை, போட்டு பார்ப்போம்னு போட்டேன். கடலை போட்டேன், நல்லா வந்துச்சு. நல்லா கடலை எடுத்தாச்சு. எடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கடலை இப்போ செடியிலேருந்து பிரித்து எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல. அதனால் இப்படி இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு ஆள் கிடைக்காதனால எங்களுக்கு மிஷின் வந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். அந்த டயத்தில் மேலூரில் நம்ம செந்தில்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இந்த மிஷின் தயாரிக்கிறதுக்காக நாங்கள் பேப்பரில் வந்துருந்துச்சு. அதை பார்த்தேன். அதை பார்க்கையில் திரும்பி அவர் நாடி போனேன். 2-3 நாள் கடலை பிரித்து எடுக்காமல் அப்படியே கிடந்துச்சு. செடி பூரா ரொம்ப வாடிடுச்சு. வாடையில் அவர்கிட்ட கேட்டோன்னே அவர் சொன்னார், வாங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்பாடு பண்ணி அவர் தயாரித்த மிஷினை கொண்டு எங்கள் இதில் வச்சு இது பிரித்து கொடுத்தாரு. பிரித்து கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1 ஏக்கர் வேர்க்கடலை பயிரிட்டாலும் அதனை பிரித்து எடுக்க ஆட்கள் கிடைப்பது இல்லை என்றும் இதற்கு புதிய கருவி உதவியாக இருக்கும் என்றும் கூறுகின்றனர் விவசாயிகள். 10 பேருக்கு 10 பேர் 15 பேர் பிடுங்கிடுறோம். அதுக்கு 5000 ரூபா கூலி வருது. அதே அதை பிடுங்குறதுக்கு உருவுறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அதனால் அந்த மிஷின் தயார் பண்ணுறது எங்களுக்கு சுலபமாக இப்போ 2 பேர் வேலையை முடிச்சுட்டு, வீட்டில் ஹஸ்பண்ட் 2 ஒய்ஃபு வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வாட்டுக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு இருப்போம். அது இந்த மிஷின் போடுறது எங்களுக்கு சௌகரியம். அந்த பிடுங்குறதுக்கு உருவுறதுக்கு ஆள் கிடைக்கும். அது காஞ்சி போயிடுது. கடலையும் அழுகி போயிடுது. கடலை பிடுங்கிறதுக்கு குறைச்ச மனித சக்தி, குறைச்ச ஆளுகளே போதும் கடலை பிடுங்கிறதுக்கு. ஆனால் செடியிலிருந்து பறிக்கிறதுக்கு அதிகமான ஆள் வேணும். இப்போ இந்த மிஷின் வந்திருக்கும்போது 1 ஏக்கரை பிடுங்கி போகிற ஒரு 3 பேர் கூட பிடுங்கி போட்டுருவாங்க. ஆனால் அதை பறிக்கிறதுக்கு 15 பேர் வரைக்கும் செல்லும். இப்போ இந்த மிஷின் வந்ததுனால 2 பொம்பளை ஆள் இது பூராத்தையும் எடுத்துருவாங்க. 1 ஏக்கர் கடலையே செடியிலேருந்து பறிக்கிறதுக்கு இந்த மிஷின் மூலமாக 2 பேர் போதும். விவசாய தொழிலை காக்க இதுபோன்ற தொழில்நுட்ப கருவிகள் வேண்டும் என்றாலும் வேளாண்மை மீதான ஆர்வத்தை அதிகரிப்பதன் மூலமே அத்தொழில் அழியாமல் இருக்கும் என்கின்றனர் விவசாயிகள். ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் ஜான்சி மாலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.